ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 4 டேஸாக வீடியோஸ் எதுவும் வரல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால தான் எதுவும் வீடியோஸ் எதுவும் கொடுக்க முடியல. ஓகே, சாரி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எல்லாருமே கொஞ்சம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நம்மக்கிட்ட சிலபஸ் இருக்குது, சிலபஸில் டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனல்லே தமிழுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி கொடுத்துருக்கோம். அவுட் சோர்ஸ் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் எல்லா மெட்டீரியலுமே நம்மளோட ஒர்க் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து அந்த பேட்ச் வருமா, இந்த பேட்ச் வருமா, அந்த பேட்ச் போடுவாங்களா, ஏதாவது ஒரு இதில் நான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் படின்னு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சிலபஸ் பேப்பர் கையில் இருக்குது. அதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கிறீங்க. அதோட வேர் டு ஸ்டடி எங்கே அப்படிங்கிறது நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக உட்காந்து ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவுட் சோர்ஸ் புக் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ்க்கு வந்து தனியாக நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த புக் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு 2 months கழித்து நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை ஏதாச்சும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஆப்டாக சொல்லுங்கள் அப்படின்னா நானும் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக தோணலை. ஏதாச்சும் அப்படி ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே சமயத்தில் நம்ம வந்து இதுதான் சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து இப்படி எடுத்து படிங்க, உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான இது என்னென்ன வேணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எடுத்து படிங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் எப்படி ஒரு நாளை வந்து நான் எப்படி பிரித்து நான் படிக்கணும்? நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் வீட்டில். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு தான் இந்த பிளான் வந்து 100% வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 hours வந்து படிக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 hours வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சு ஒன்று ஃபாலோ பண்ணி போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபே கூட கையில் கொடுத்துட்றாங்க. நான் பிடிஎஃப் வச்சே படிச்சுக்குவேன்னா அது வேறு. அப்போ அவங்களுக்கு வந்து 3 hours இருந்தால் போதும். 3 hours இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்க ஒரு நாளுக்கு தேவையானது என்னென்னவோ அந்த டாபிக் மட்டும் அவங்களே பிடிஎஃப் கொடுக்கும்போது அதை மட்டும் நான் ரீட் அவுட் பண்ணிவிட்டு மட்டும் போயிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு 3 hours போதும். இல்லை நான் டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஜாயின் பண்ணலை, நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறேன். அதே மாதிரி இந்த நீங்கள் கொடுத்துருக்க வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி நான் படிச்சுட்டு வர போகிறேன். பட் அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த கண்டென்ட்டெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சு தான் நான் படிக்கணும், நான் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸாக இருக்கும். எனக்கு உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிச்சுட்டு போயிடுவீங்க. பட் நீங்கள் வந்து எதுவுமே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலை, நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம ஓனாக படிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? டெஸ்ட் பேட்ச்னால் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்ன வேணுமோ எல்லாம் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து அதை படிச்சுட்டு மட்டும் வரோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 3 hours இருந்தால் போதும். அப்படின்னா 3 to 4 hours வேணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்மளாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 6.5 hours வந்து கம்பல்சரி வேணும் ஒரு நாளைக்கு. சரிங்களா? நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 6.5 hours வேணும். அப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய டைமை எப்படியெல்லாம் எடுத்து ஒரு 6.5 hours என்னால் கடன் வாங்கி எடுத்து அதில் வந்து படிக்கிறதுக்கு தனியாக, ரிவிஷனுக்கு தனியாக, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தனியாக, மேக்ஸ் பார்க்குறதுக்கு தனியாக, தமிழ் அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு நாளைக்கு நான் எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ நான் அப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிளான் போட்டிருக்கேன். நான் அதை வந்து மண்டே மீன்ஸ் நாளையிலிருந்து, அதாவது நாளைக்கு என்ன டேட்டு 23 to 2026 ஒரு 21 daysக்கு இந்த டைம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வரப்போகிறேன். அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ஒரு 21 days வந்து நீங்கள் ஒரு ப்ராசஸ் வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மைண்ட் செட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த பிளான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் பிளான் போட்டிருக்கேன்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் எப்படி படிக்கிறேன், என்னோட ஸ்டடி வே என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் நாளையிலேருந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய டைமிங். இது வந்து நான் எந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணலை. நான் ஓனாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை பிடிஎஃப் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சு தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது இந்த பிளான் ஆப்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வேணுமில்ல, அதுக்காக. இல்லை நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் இந்த பிளான் வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளில் வந்து நம்மக்கிட்ட ரிவிஷனுக்கும் டைம் வேணும். முன்னாடி நாள் படித்ததை, முன்னாடி வீக்கில் படித்ததை ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் டைம் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அடுத்து படிக்க போகிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் டைம் இருக்கணும். அடுத்த நாள் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு ரிவிஷன் டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் இல்லையா. அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு 4 to 5:30 வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் படிக்கிற மாதிரி வரும். அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நியூ போர்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான மெட்டீரியல், தேவையான பிடிஎஃப் வந்து உங்கள் கிட்ட கையில் இருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் தேவையான நோட்ஸ், நீங்கள் எழுதின ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து புதுசாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி போக முடியும். ஸோ அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து டெய்லி இருந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கிற டைமில் தான் நீங்கள் நாளைக்கு என்ன புதுசாக படிக்க போகிறீங்க, அந்த கண்டென்ட்டு இன்றைக்கி நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி பெட்லியெல்லாம் வந்து மார்க்கர்லாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா இங்கே வரங்க இப்படி உறிஞ்சிடுச்சு. ஓகே ரைட். நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்ம படிக்க முடியாது, நமக்கு டைம் இல்லை, நம்ம வந்து குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் தயவு செஞ்சு நீங்களாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்கள் போய் உட்காந்துக்காதீங்க. நான் இந்த மாதிரி தான் நான் மண்டேலேருந்து ஒரு 21 டேஸ்க்கு இந்த டைமை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் செல்ஃபாக படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு செல்ஃபாக படிக்க தேவையில்லை, நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நான் டெஸ்ட் பேட்ச் படி வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் எந்தளவுக்கு நான் எதுவும் சஜஸ்ட் பண்ணலை. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஒரு பிளானை போடுங்க. ஒரு 21 டேஸ் இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே. இல்லை என்னால் முடியவே முடியாது, என்னால் ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃப் கொடுப்பாங்க. அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அந்த வீடியோ கிளாஸ் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். பட் நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 6.5 ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக 6.5 ஹவர்ஸ் வந்து வேணும். செல்ஃபாக படிக்கும்போது நம்ம நோட்ஸ் எடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து நம்ம ரிவிஷனும் பண்ணணும், நம்ம புதுசாக போர்ஷனும் படிக்கணும், சேம் டைம் மேக்ஸும் பார்க்கணும், தமிழ் அவுட் சோர்ஸும் படிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமிங் பிளான் இருக்கணும். நம்ம என்ன டைமில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டைம் பிளான் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளே ஒரு விஷயத்தை நம்மளாக புஷ் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணியிருக்கேன், நான் 21 டேஸ் வந்து நான் என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷனை நான் வந்து நோட்ஸ் எடுத்து நானே தான் படிக்கணும். அப்படிங்கும்போது நான் ஒரு 21 டேஸ் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணி இப்படியே வரப்போகிறேன். நான் இந்த டைம் வந்து நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும், ரிவிஷன் பண்ணுறதாகட்டும், தமிழ் படிக்கிறதாகட்டும், மேக்ஸ் படிக்கிறதாகட்டும், நான் இதே ஷெட்யூலில் ஒரு 21 டேஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஆப்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதே பிளானில் கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் வேறுபாடு இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய கிட்ட அவங்க வர டைம், ஸ்கூல் விட்டு வர டைமு, அந்த மாதிரி அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் வீட்டில் சமைக்கிறது, அந்த மாதிரி நேரத்தை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு ஆப்டான டைமை உள்ளே போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து எந்த பேட்ச்லேயுமே ஜாயின் பண்ணாமல் நானாக செல்ஃபாக நோட்ஸ் எடுத்து நான் செல்ஃபாக படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் 6.5 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளில் நம்ம பிடுங்க முடியும் படிக்கிறதுக்காக. நம்ம படிச்சுக்கலாம். இந்த ஒரு 6.5 மணி நேரத்தை வந்து 24 ஹவர்ஸில் வந்து நம்ம படிக்கிறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு 6.5 மணி நேரத்தை எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஹாலிடே. அது வந்து நான் வந்து அது சாட்டர்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சண்டே வந்து ஹாலிடே.
சண்டே ஹாலிடே. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து திலகம் 2.0 பேட்சில் என்ன சொன்னேனோ அதே தான். என்னோடய ஸ்டடி பிளான் அப்படின்னாலே டோட்டலாக இப்படி தான் இருக்கும். சண்டே வந்து ஹாலிடே. அதே மாதிரி சாட்டர்டே என்ன டே? நம்ம எதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே. சாட்டர்டே ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருக்குண்ணா? ஓகே. சாட்டர்டே வந்து ரிவிஷன் டே. ரிவிஷன் தான் டெய்லியும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த 1 மணி நேரம் வந்து ரிவிஷனுக்கு கொடுப்போம். அது வந்து நேற்று படித்தது இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இப்போ நேற்று ஒரு டாபிக் புதுசாக படிச்சிருப்பீங்கள்ல, காலையில் ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு, அதை வந்து இன்றைக்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. அதுதான் வந்து டெய்லி ரிவிஷன். அந்த சாட்டர்டே ரிவிஷன் என்ன அப்படின்னா வீக்லி ரிவிஷன். நீங்கள் எந்த ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அரை மணி நேரம் படிக்கிறீங்கனால தப்பே கிடையாது, சூப்பர். பட் அந்த ரிவிஷன் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, நம்மளுடைய ஒவ்வொரு நாள்லேயும் 1 மணி நேரமாவது ரிவிஷனுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு நாள் வந்து நம்ம 1 வீக் படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணும். சரிங்களா? ஸோ என்னோடய பிளான் வந்து இதுதான். நான் அதை வந்து சொல்லிடுறேன். நான் இப்படி தான் வந்து 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. நமக்கு என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் புக் இல்லை அப்படிங்கிறீங்க நிறைய பேர். நான் ஸ்கூல் புக்குமே நிறைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி சேனலில் அனுப்பியிருக்கேன். ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் வந்து நம்ம 6.5 மணி நேரம் ஒரு நாளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன்ல. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 6.5 மணி நேரத்துக்கு கப்புன்னு பிடிச்சிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸு 6th 7th 11th 12th என்ன உங்களுக்கு புக்கு வேணும் போட்டு சர்ச் பண்ணுங்கள். பிடிஎஃப்னு போடுங்க, டவுன்லோட் பிடிஎஃப் போடுங்க. உங்களுக்கு கையில் ஃபோனில் கிடச்சிட போகுது. உட்காந்து எந்த லெசன் வந்து அதுக்கு தேவையான வேர் டு ஸ்டடியில் வந்து எந்த லெசன் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த லெசனை எடுத்து அதில் 1 டைம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறீங்க. அதை ரீட் பண்ணி முடிச்சோன்னா அடுத்து நோட்ஸ் எடுத்துடுறீங்க. ஓகேங்களா? அப்படியும் பண்ணலாம். 2 டைம் ரீட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் நமக்கு தேவை, இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கே ஐடென்டிஃபை ஆகிடும். அப்புறம் அதை கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வந்து பர்டிகுலராக பர் டேக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், என்னோடய பிளான் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளானை வந்து நான் எப்படி கொண்டு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் அப்பப்போ உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நான் இதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரேன், இதை வந்து ஒவ்வொரு நாளும் நான் எப்படி மூவ் ஆன் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய இந்த பிளானில் வந்து எந்த தடையும் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து சாட்டர்டே ஃபுல்லாக ஹாலிடேவாக எடுத்துக்க போகிறேன். சண்டே ஃபுல்லாக ஹாலிடேவாக எடுத்துக்க போகிறேன். சாட்டர்டே ஃபுல்லாக ரிவிஷன் டேவாக எடுத்துக்க போகிறேன். அப்போது நீங்கள் வந்து நமக்கு ஒருத்தர் கைட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதுலேருந்து வெளியில் வாங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து சிலபஸ் இருக்குது, உங்ககிட்ட நீங்கள் என்னன்னாலும் மொபைல் இருக்குது. மொபைல் என்னது, நம்மளுடைய உலகமே மொபைல் தான். மொபைல் உலகம் அப்படின்னா என்னது, டிஎன்பிஎஸ்சி உலகமே இதில் இருக்குது. நீங்கள் என்ன வேணும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து உட்காந்து நோட்ஸ் எடுத்துருங்க, வேலை முடிஞ்சுது. சரிங்களா? என்ன வேணும்னாலும் உங்களுக்கு மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு ஒரு பேட்ச் வேணும், எனக்கு கைடன்ஸ் வேணும், அப்படி எனக்கு வந்து 6.5 ஹவர்ஸ்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க 3 ஹவர்ஸ் தான் முடியும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு அந்த டைம் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற டைம் வந்து அவங்க மிச்சம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து இதுதான். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. பாருங்கள், நான் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 23/2/2026 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் இது வந்து எதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. 21 டேஸ் வந்து இதிலேருந்து தடம் புரளாமல் நடந்து போயிட்டேன் அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற டேவும் எனக்கு அப்படியே வந்து கண்டினியூ ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா 21 நாட்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். அதை வந்து 21 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இதை வந்து தடப்புலாமல் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எக்ஸாம் வரைக்கும் நான் அதே மாதிரி போயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, என்னோடய பிளான் என்ன அப்படின்னா 6.5 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் என்னோடய பிளான். 6.5 மணி நேரம் என்னுடைய பிளான். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் 3 o'clock எந்திரிச்சிக்கிங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் நான் 3 o'clock எந்திரிச்சதே கிடையாது. 3 o'clockலாம் வந்து எனக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் நான் இனிமேல் தான் இது பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு வேலை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தூங்குகிற டைம் வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடி தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்.
3 o'clock மார்னிங் எந்திரிக்கிறது செட் ஆகுதோ ஆகலையோ 21 நாள் நான் இப்படி ஓடிடணும், இந்த பாதையை பிடிச்சிட்டு ஓடிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த டைம் வந்து செட் ஆயிரும் கண்டிப்பாக அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் அதுபடி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன்? கெட்டப் 3 o'clock மார்னிங் 3 o'clock. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து ரெஃப்ரெஷ், அதாவது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மார்னிங்கே வந்து லேடிஸ் எல்லாம் வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கோங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு போய் குளிச்சுட்டு போய் அப்பாடா அப்படின்னு படுத்து தூங்குறது. அதுதான் வந்து என்னோடய ஹேபிட்டாகவுமே இருந்துகிட்ருக்கு. அதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களோட சஜஷன், நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள், நீங்கள் மார்னிங்கே வந்து குளிச்சுடுங்க, மார்னிங்கே குளிங்க, அப்போ தான் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன அதுபடி நான் பிளான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 3 to 3:30 வந்து ப்ரஷ் பண்ணுறது, குளிச்சுட்டு வர்றது, நான் ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி எப்படி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளையை ரெடி பண்ணி கிளப்பி விடுவாங்களோ அந்த மாதிரி நான் கிளம்பி ரெடியாக போகிறேன் 3 to 3:30. அதே மாதிரி யோகா அண்டு தியானம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணது தான். ஓகே, யோகாவும் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம உட்காந்து படிக்கிறோம், இல்லை மற்ற வேலைகள் பார்க்குறோம், வீட்டு வேலைகள், படிப்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுலேருந்து வெளிவரதுக்காக தான் ஒரு தியானம் வேணும். அதே மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி, யோகா அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மஸ்ட்டு. ஒரு நாளில் நான் அதை கொண்டு போனேன் அப்படின்னா அந்த நம்ம படிக்கும்போது தூக்கம் வர்றது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ யோகா அண்ட் தியானம் வந்து 3:30 to 4 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 o'clock எந்திரிச்சேன் அப்படின்னா தான் நான் ரெஃப்ரெஷ் ஆகி நான் கிளம்பி வந்து யோகா தியானம் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு மெயினாக என்னது ஒரு டம்ளர், ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர், ஒரு 1/4 லிட்டர் நல்ல ஹாட் வாட்ரு எவ்வளோ தூரம் என்னால் குடிக்க முடியுமோ குடிச்சிட்டு இந்த யோகா தியானத்துலேயே அந்த தண்ணி குடிக்கிற வேலையும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் தானே, ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கிறதுனா அந்த டைம் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி 4 to 5:30 வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டடி. இதை வந்து நீங்கள் எங்கேருந்து படிப்பீங்க? இந்த 4 to 5:30 போட்டிருக்கீங்களே, இதை நீங்கள் எங்கேருந்து படிப்பீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நாள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் நான் சொல்லுவேன், அது எந்த டைம் அப்படின்ட்டு இந்த பிளான்லேயே சொல்லுவேன். அந்த டைம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். அடுத்த நாள் புதுசாக நம்ம என்ன போர்ஷன் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தேவையான நோட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நாளே அந்த பர்டிகுலர் டைம் வந்து வச்சுருப்பேன்ல, அந்த டைமில் நான் எடுத்து வச்சுருப்பேன். அதை வந்து நான் இங்கே படிக்க போகிறேன். அது நோட்ஸ் எடுத்துருக்கோமா தவிர்த்து அது வந்து நமக்கு புது போர்ஷன் தான். புது போர்ஷனை நம்ம வந்து புக்கில் ரீட் பண்ணி நமக்கு தேவையான சோர்ஸில் ரீட் பண்ணி நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்க போகிறோம். அதை வந்து இங்கே வந்து நம்ம படிக்க போகிறோம். 4 to 5:30 புதுசாக படிக்கிறது. அப்போ 1.5 மணி நேரம் அந்த வேலையை பார்க்க போகிறோம். அதே மாதிரி 5:30க்கு நம்ம கிச்சனுக்கு என்ட்ரானோம் அப்படின்னா தான் 5:30க்கு வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது. அதே மாதிரி கிச்சன் ஒர்க்குக்குள்ளே ஒரு 6 o'clock போய் ஒரு டீலாம் நல்லா போட்டு குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் 9:30க்கு குழந்தைங்களை எல்லாம் வேன் ஏற்றி விட வரைக்கும் வேன் ஏற்றி விட்டு வீட்டு கிச்சன் ஒர்க்கை முடிக்கிறது அப்படிங்கும்போது 9:30 கண்டிப்பாக ஆகிடும். சரிங்களா? இது வரைக்கும் வந்து அந்த 9:30க்குள்ளே என்னால் கிச்சனில் இருக்க வேலைகள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணவே முடியறதில்ல. இது வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, என்னால் பண்ண முடியறதில்ல. பட் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதாச்சும் ஒரு 4 பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு, நான் கிச்சன் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியல 9:30க்குள்ளே அப்படின்னா அதை தூக்கி அப்படியே ஓரங்கட்டி வச்சுருவேன். ஈவினிங் 4 o'clock மேலே நமக்கு ஃப்ரீ தான் மீன்ஸு படிக்கிற வேலை கிடையாது. அப்போ வந்து மற்ற வேலைகளுக்குள்ள குழந்தைங்களை பார்க்குறது, அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது, அந்த டைமோடு சேர்த்து இதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெஸ்ட் அண்ட் ஈட். இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். காலையில் குழந்தைங்கள கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டில் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம படிக்க வரைக்கும் தேவைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஃப்ளாஸ்கில் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு 9:30 to 10 o'clock கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் மன அமைதியாயிரும். அடுத்தது 10 o'clock திரும்ப வந்து ஸ்டடி 2. இது வந்து என்னென்னா 10 to 11 வந்து நேற்று என்ன படிச்சனோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுவேன். அது என்ன 10 to 11 என்ன டைம் போட்டிருக்கேன்? எக்ஸ் டே ரிவிஷன். அதே மாதிரி 4 to 5:30 என்ன போட்டிருக்கேன்? நியூ போர்ஷன். 10 to 11 என்னது? நேற்று என்ன படித்தேன் அதை ரிவைஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதே மாதிரி அந்த 11 to 11:30 ஒரு டீ பிரேக். ஓகே, ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்டடி 3 11:30 to 1:30 2 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்? 11:30 to 1:30 வந்து நோட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு. எதுக்கு நோட்ஸ் எடுக்க போகிறோம்? அதான் நேற்று நோட்ஸ் எடுத்தது இன்றைக்கி காலையில் 4 to 5:30 முடிச்சிட்டோம். அப்போ நம்ம இந்த 11 to 11:30 என்ன பண்ண போகிறோம்? டேக் நோட்ஸ்.
புதுசாக நாளைக்கு போர்ஷனுக்கு என்ன தேவை அதை நோட்ஸ் எடுக்க போகிறோம். 2 மணி நேரம் 11:30 to 1:30. அப்போது அதே மாதிரி லஞ்ச் பிரேக் அப்படிங்கிறது 1:30 to 2 o'clock அப்படிங்கிறது 2:30 வரைக்கும் தான் இது வரைக்கும் என்னோடய இது. ஏன்னா 2 to 2:30 கொஞ்சம் நல்லா தூங்குவேன். அதுதான் இந்த காலையில் தியானம் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறதுனால அந்த தூக்கம்லாம் கட்டாயிரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதெல்லாம் எப்படி ஃபாலோ ஆகிட்டு வருது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்போ லஞ்ச் பிரேக் வந்து 1:30 to 2 அவ்வளோதான். 2 to 4 வந்து என்ன வேலை? 2 to 4 வந்து 2 to 3 வந்து தமிழ் அவுட் சோர்ஸுங்க. அப்போ 2 to 3 நல்லா தூக்கம் வருமே. தமிழ் எடுக்க சொல்லுங்க. தமிழ் நீங்கள் இந்த புக் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். நீங்கள் அவுட் சோர்ஸ் எடுத்து பாருங்கள், தூக்கமே வராது. அதில் புதுசாக வேர்ட்ஸ் இருக்குது. அடுத்து என்ன இது என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகும். மரபு சொற்கள் அந்த மாதிரி. 2 to 3ங்கிறத வந்து நான் தமிழ் அவுட் சோர்ஸ்க்குனே ஒதுக்கிட்டேன் டெய்லியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நியூ போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்துருக்கீங்களே, அது வந்து தமிழா இல்லை ஜிஎஸ்ஸா அப்படின்னா அந்த பிளான் படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம்ல நம்ம படிக்கிறதுக்கு. நான் அந்த பிளானையுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன இதுபடி ஃபாலோ பண்ணதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுபடி வந்து அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். சரிங்களா? அது ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். ஓகே. அடுத்து லஞ்ச் பிரேக் வந்து 1:30 to 2 o'clock முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா 2 to 4 வந்து என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் ஸ்டடி தான். அந்த 2 to 3 தான் தமிழ் அவுட் சோர்ஸ். அந்த 3 to 4 என்னது? டெய்லியும் 1 மணி நேரம் மேக்ஸ். டெய்லியும் 1 hour மேக்ஸ். டெய்லி 1 hour வந்து மேக்ஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ இன்றைக்கி பார்க்கல, நான் இன்னொரு 10 நாள் கழித்து பார்க்கலாம். இந்த பிளானை எக்காரணத்துக்கு மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் 23 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நமக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரங்கிறது சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் நம்ம படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதில் 2 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறோமே. நோட்ஸ் எடுக்கிறதுனா என்னங்க நினச்சிட்டிங்க? நோட்ஸ் எடுக்கிறதுனா நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிருப்போம். நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிறதும் 2 டைம் படித்ததுக்கு சமம். ஒரு விஷயத்த ஒரு லைனை ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம்னா ஒரு லைனை ரீட் பண்ணும்போது ஒரு டைம் படித்தது, நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் 2 டைம் படித்த மாதிரி. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எழுதுறீங்க, ஒரு லைன் எழுதுறீங்கன்னா அது ஒரு டைம் படிச்சுட்டு அதை ஒரு தடவை கண்ணில் பார்த்து எழுதும்போது அது நோட்ஸ் அந்த லைனை படிக்கும்போது ஒரு டைம், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கும்போது அது 2 டைம் கண்ணில் பார்த்துக்கிட்டே எழுதும்போது 2 டைம் படித்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நோட்ஸ் எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை உள்வாங்கி நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் 3 டைம் நீங்கள் படித்ததுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு 6.5 hours எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா மார்ச் இன்னையிலேருந்து கூட விடுங்க, நீங்கள் மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட மோர் தென் எனஃப் டைம் இருக்குது. நல்லா படித்து நல்லா ரிவிஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து அந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மாதிரி போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி இது தாங்க என்னோடய டைமு, இப்படி தாங்க இன்றைக்கி நான் இருப்பேன், ஒவ்வொரு நாளும் என்னோடய பிளான் இது தான், அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, இல்லை எங்கிட்ட வந்து நான் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன், எங்கிட்ட பிடிஎஃப்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற வேலை இருக்காது. நோட்ஸ் எல்லாம் நான் எடுக்கல அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து ஒரு 3 hours மேலே நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 4 hours மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து 3 to 4 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறவங்க உங்ககிட்ட பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா பேட்சில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற வேலையை மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதை வச்சு. இல்லை நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளே நோட்ஸ் எடுத்துக்கிறதா பெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுறதை விட ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்? டெஸ்ட் பேட்சில் வந்து ஒவ்வொரு நாள் போர்ஷன் ஒன்று கொடுத்துட்டு வருவாங்க, அடுத்தடுத்து எல்லாருமே முடிச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் நம்ம பிரேக் ஆகிடுச்சுன்னா ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இதில் இருக்காது. நம்மளோட ஓன் பிளானு, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம சாட்டர்டேனா ரிவிஷன் தான் பண்ண போகிறோம், சண்டேனா ஹாலிடே நம்ம வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு தூங்க தான் போகிறோம். அதுதான் வந்து நம்மளுடைய பிளான். அப்படிங்கும்போது என்னன்னாலும் பரவாயில்ல, சாட்டர்டே அன்னைக்கு நான் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன தான் படித்தேனோ அதையெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணுறது தான் வந்து சாட்டர்டேவோட ஒர்க்கு. சாட்டர்டே அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து பொழுதோட 6 மணி வரைக்கும் உட்காந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேனா அப்படின்னா அப்பவும் கிடையாது. சாட்டர்டேவும் சேம் பிளான் தான். சண்டே மட்டும்தான் நமக்கு ஹாலிடே நான் சொல்லியிருக்கேன். சாட்டர்டே வந்து என்ன தான் நமக்கு சேம் பிளான் தான். சாட்டர்டே வந்து கெட்டப் 3 o'clock, ரெஃப்ரெஷ்ஷு, தியாகம், யோகா எல்லாம் முடிச்சுட்டு 4 to 5:30 ஒரு போர்ஷனை ரிவைஸ் பண்ணுவேன்.
மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன படிச்சனோ அதே மாதிரி 10 to 11 வந்து என்ன ஒரு போர்ஷன் ஒரு டாபிக் ரிவைஸ் பண்ணுவேன். 11:30 to 1:30 வந்து ரிவைஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் 2 to 4 வந்து ரிவைஸ் தான் பண்ணுவேன். 1:30 to 2 பிரேக்கு. ஸோ 2 to 4 வந்து நான் ரிவைஸ் பண்ணுவேன். 2 to 4 வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாக போட்டு பார்த்துருப்பேன்ல. என்ன போட்டு பார்த்துருப்பேன்? மேக்ஸ். அந்த மேக்ஸை ஃபுல்லாக 2 to 4 o'clock வந்து சாட்டர்டே அன்றைக்கி ரிவைஸ் பண்ணுவேன். சாட்டர்டே சேம் பிளானு. அன்றைக்கி வந்து புதுசாக எதுவுமே படிக்க மாட்டேன். அன்றைக்கி வந்து நோட்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன். நான் ஒன்லி ரிவைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃப்ரைடே அன்றைக்கி மதியானம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல. ஃப்ரைடே அன்றைக்கி மதியானம் அந்த 11:30 to 1:30 ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்களா. அதை என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதை அப்படியே மண்டேக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். 11:30 to 1:30 ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்து வச்சுருக்க நோட்ஸ் வந்து நான் சாட்டர்டே வந்து ஏற்கனவே மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னெல்லாம் படிச்சனோ அதே தான் ரிவைஸ் பண்ண போகிறேன். அப்போது இந்த 11:30 to 1:30 நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா ஃப்ரைடே அன்றைக்கி, அதை வந்து எங்கே கொண்டு போய் படிப்பேன்? மண்டே அன்றைக்கி மார்னிங் 4 to 5:30 படிப்பேன். புரிஞ்சுதுங்களா? இதுதான் என்னோடய பிளானு. அட் த சேம் டைம் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய கிட்டு வந்து அவங்க 4 o'clock வந்துடுவாங்க. 4 to 5:30 அவங்களுக்கு ஃபுட் ஏதாச்சும் கொடுக்கணும். அவங்க கூட அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு 5:30 to 7:30 வரைக்கும் அவங்களுக்கும் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒர்க்கு. அப்போ வந்து நான் நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 7:30 to 8:30 அப்படிங்கிறது நான் கிச்சனில் வேலை பார்க்கணும். அப்போ 8:30 ஈட் அண்ட் கிச்சன் வெசல் கிளீனிங்லாம் வந்து 8:30 to 9 சாப்பாடு சாப்பிட்டுட்டு சில க்ளீன் பண்ணிட்டு ஆக மொத்தம் 9 மணிக்கு சாப்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? தூங்க போகிறோம். 9 மணிக்கு தூங்குனீங்கன்னா தான் காலையில் 3 o'clock எந்திரிக்க முடியும். இல்லை நான் 10 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னா நீங்கள் காலையில் 4 o'clock எந்திரிக்கலாம். அப்போது 9 மணிக்கு தூங்கினோம்னாலே 10, 11, 12, 1, 2, 3 6 மணி நேரம். 6 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பத்தாத தூக்கம்தான். ஆனால் பரவாயில்ல 6 மணி நேரம் தூக்கம் வந்து நமக்கு பத்தாத தூக்கம்தான், கொஞ்சம் பரவாயில்லை. நம்ம சண்டே அன்னைக்கு ஒரு ஆஃப் டேயில் ஒரு 2 மணி நேரம் பிடிச்சி அங்கே எடுத்து டைம் எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் அங்கே எடுத்து தூங்கிடுவோம். சரிங்களா? அங்கே ஈக்குவல் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 9 to 3 அப்படிங்கிறது 7 to 8 hours வந்து தூங்குறது மஸ்ட்டு தான். ஏன்னா வந்து நமக்கு மூளைக்கும் வேலை கொடுக்குறோம், ஃபிசிக்கலாகவும் நம்ம மற்ற வேலைகளை ஓடி ஆடி செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து 7 to 8 hours வந்து மஸ்ட்டு தான். இருந்தாலும் நான் 6 hours வந்து ஸ்லீப்பிங்கை வந்து குறைச்சிருக்கேன். இது நான் வந்து ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணி இந்த டைம் வந்து 6 hours தூங்கினா போதுன்னு நான் மைண்ட் செட்டு கொண்டு வர போகிறேன். அப்போது அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை ஏதாவது பிடிஎஃப் பார்த்து தமிழ் அவுட் சோர்ஸ்லாம் பிடிஎஃப் பார்த்து படிச்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்குவேன், அந்த ஏதாவது இந்த பிரேக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5:30 to இங்கேயெல்லாம் எதுவுமே கை வைக்க முடியாது. இந்த 4 to 8:30 வரைக்கும் வீட்டு வேலைகள் பிள்ளைங்களை பார்க்குறதுன்னு கை வைக்க முடியாது. அதே சமயத்தில் வேறு எங்கேயாச்சும் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் கடனை வாங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? அதுதான் என்னோடய பிளான். அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் 1 வீக் அப்படியே கண்டினியூவாக வந்து ஒரு 1 வீக் இதே மாதிரி போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பு வேலையை காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சண்டே அன்றைக்கி கொஞ்சம் அந்த 3 o'clock எந்திரிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் அப்படி தான் விட்டுற போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. 3 o'clock நான் எந்திரிக்க மாட்டேன். சண்டே அன்றைக்கிலாம் ஒரு 6:30 தான் நான் எந்திரிப்பேன். ஏன்னா அந்த டைம் அந்த தூக்கத்தை அங்கங்கே குறைச்சி விட்டு 6 மணி நேரத்துக்கு தூக்கத்தை குறைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நான் அந்த சண்டே அன்றைக்கி ஈக்குவல் பண்ணி வச்சேன்னா தான், பேலன்ஸ் பண்ணி வச்சேன்னா தான் அடுத்த 1 வீக் வந்து நான் நல்லா மூவ் ஆகி போக முடியும். படிக்கிறதும் சரி வீட்டு வேலைகளும் சரி எல்லாத்தையும் அப்படியே ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சண்டே அன்றைக்கி காலையில் ஒரு 6:30 எந்திரிச்சிட்டு வீட்டு வேலைகளை எல்லாம் அப்படியே நிதானமாக செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு மதியானம் ஒரு 2 மணி நேரமாவது, ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பிளான். அப்படி எந்திரிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த நாள் மூவ் பண்ணி போக முடியும். அதுக்காக தான் இந்த ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுறது. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனி பெண்டிங் ஒர்க்குன்னு இடையில ஒரு நாள் வந்து நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஏதாச்சும் திடீர்னு ஒரு வேலை எனக்கு வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா அதை வந்து நான் அடுத்து ஈக்குவல் பண்ணணும்ல. ஸோ வந்து லாங் பிளான் நான் வந்து போட போகிறதில்ல, ஷார்ட் பிளானாக போட்டு முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக டே பிளான் வந்து இதுதான் என்னுடைய டே பிளான். 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன்.
நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டு மெசேஜு ஃபோன் எல்லாம் ரிப்ளை பண்ணவே என்னால் முடியல. நிறைய பேர்த்துக்கு வந்து ரிப்ளை பண்ணவும் முடியல, ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியல. ரொம்ப 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 சாரி. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க்கு, அதனால தான் வந்து என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டே பிளானாக வந்து இந்த டைம் நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறதில்ல, இதை அங்கங்கே மாற்றி போட்டு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எந்த பேட்சும் ஜாயின் பண்ணல, எதுவுமே இல்லை. நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் செல்ஃபாக வந்து வேர் டு ஸ்டடியை வச்சு நோட்ஸ் எடுத்து அவுட் சோர்ஸ் புக்கை வச்சு நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க அவுட் சோர்ஸ் புக்கு நான் என்ன வேணுமோ அதை நான் வாங்கி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது இல்லை. எனக்கு 6.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்குற இந்த டைம் வந்து என்னால் எடுத்துக்க முடியாது. நான் இந்த ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல டெஸ்ட் பேட்ச் ஏதாவது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்ன குறையும் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன குறையும், இந்த 11:30 to 1:30 வந்து அந்த டேக் நோட்ஸ் இருக்குது பாருங்கள், நோட்ஸ் எடுக்கிற டைம் அது வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். அது வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் கொடுத்துட்றாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்க போகிறீங்க. ஸோ உட்காந்து எழுதணும்ல, அதுக்கு தான் இந்த 11:30 to 1:30 இல்லை 2 மணி நேரத்தில் வந்து 400 பக்கம்லாம் எழுதி தள்ள போகிறது கிடையாது. நம்ம ஒரு விஷயம் ஒரு லைனை ரீட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இந்த 11:30 to 1:30 வரைக்கும் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறது தான் இங்கே வந்து என்ன பண்ண முடியும், 1.5 மணி நேரத்தில் தெளிவாக படிக்க முடியும். அந்த 1.5 மணி நேரம் தெளிவாக படிக்கிறது தான் அடுத்த நாள் இந்த 10 to 11 ரிவிஷனில் வந்து 1 மணி நேரத்தில் தெளிவாக பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து அடுத்த நாளுக்கு காலையில் படிக்கிறதுக்கும் 11:30 to 1:30 வரைக்கும் நோட்ஸ் எடுப்பீங்க. அதைத்தான் அடுத்த நாள் காலையில் 4 to 5:30 தெளிவாக படிக்க முடியும் நியூ போர்ஷனாக. அதைத்தான் அடுத்த நாள் நீங்கள் 11 to 12 10 to 11 வந்து ரிவைஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுடைய தூக்கத்தோட டைம் என்ன அப்படின்னா 9 to 3 அப்படிங்கும்போது 10, 11, 12, 1, 2, 3 6 hours வந்து தூங்குற மாதிரி இருக்குது. அந்த 10வது தூக்கத்தை சாட்டர்டே அன்றைக்கி கொஞ்சம் நேரம் வரைக்கும் காலையில் குழந்தைங்களுக்கு லீவு தானே தூங்கிக்கோங்க, மதியானம் டைம் கிடச்சா தூங்கிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி அடுத்த வீக்கை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் பிளான்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் ரெடி பண்ணல. நான் வந்து 21 days சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லுது, நான் மைண்ட் லெவலில் மனசு லெவலில் நான் ரெடி ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிளான் கொடுக்கறதுனால தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதே பேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டைம் வந்து இதுலேருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ பேட்ச்சில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அந்த 11:30 to 1:30 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும், கண்டிப்பாக குறையும். ஓகே, அப்போ சாட்டர்டே வந்து என்ன பண்ண போகிறோம், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னெல்லாம் படித்தோமோ அது ஒரு ஓவரால் ரிவிஷன். அந்த ரிவிஷன் டைம் வந்து இதே ஷெட்யூல் படி தான் இருக்கும். அதே மாதிரி சண்டே ஹாலிடே தாங்க. அதை வந்து நான் புக்கையோ டிஎன்பிசி சம்மந்தமான எந்த விஷயத்தையுமே நான் தொட போகிறதில்ல. ஆனால் சண்டே உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? மற்ற வீக் டேஸ்லேயும் வந்து நான் எப்படி மூவ் ஆன் பண்ணுறேன், என்னோடய பிளான் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சப்போஸ் வந்து மற்ற நாளில் வீடியோ வருதோ வரலையோ உங்களுக்கு சண்டே வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து வரும். நான் 1 வீக் என்ன பண்ணினேன், எப்படி இதையெல்லாம் போட்டு உலாவிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக வந்து சண்டே அன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இந்த சண்டே இருக்குது அப்படின்னா நான் என்ன பிளான் வந்து என்னென்னு நான் டிசைட் பண்ணல, என்ன ஒவ்வொரு நாளும் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நான் பிளான் வந்து ஃபைனல் பண்ணலை. ஸோ ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டையும் கொடுக்குறேன், அதைப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்போது நம்ம வந்து சண்டே அன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன அடுத்தடுத்த வீக் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணிக்கிறேன். எப்படியும் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அந்த மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மார்ச் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் எனஃப் டைம் இருக்குது. அது இந்த 6.5 ஸ்பெண்ட் பண்ணோம்னா வேறு லெவலு, கண்டிப்பாக வேறு லெவலு. ஓகே, இது எந்த அளவுக்கு மூவ் ஆன் பண்ணி போக முடியும்னு எனக்கு தெரியாது. இதை வந்து நான் 6.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு பிளான் போட்டிருக்கேன். அதை வந்து நான் எக்ஸாம் வரைக்கும் இதே மாதிரி கொண்டு போயிடுவேனான்னு எனக்கு தெரியாது. பட் அதுக்காக நான் எந்த பிளானும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நான் ஒரு பிளான் பண்ணி நான் அந்த பிளானை நோக்கி ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு நான் தான் எனக்கு முயற்சி பண்ணிக்கணும். ஸோ அதனால் என்னுடைய முயற்சி தான் இது. என்னோடய முயற்சியில்
உங்களுக்கு தேவையானது ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்னோடய ஸ்டடி பிளான் என்ன, நான் என்னென்ன படிக்க போகிறேன் இந்த வீக். இப்போ 1 வீக் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சண்டே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த சண்டே வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் அடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? அது வந்து இடையில வீக் டேஸ்லேயே வந்து நான் கொடுத்துருவேன். நான் பிளான் போட்டோன்னே கொடுத்துட்றேன். அதே மாதிரி சண்டே வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா நான் அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சு, நான் படிச்சுட்டேனா இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு எல்லாமே சரி ஓகே ஒவ்வொன்றும் நாம் படிக்கிறது என்ன அப்படின்னு நானும் சொல்லும்போது நீங்களும் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அந்த டாபிக்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வர போகிறீங்க. அதே மாதிரி சண்டே அன்னைக்கு திரும்ப நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நான் என்னோடய இதை சொல்லும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தாங்க இருக்கும். நான் சொல்லிட்டேன், எடுத்த உடனே முதல் நாளே 6.5 மணி நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அப்படின்னா 6.5 மணி நேரம் முதல் நாளே உட்காராதீங்க சொல்லிட்டேன். முதல் நாள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்க, ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2வது நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 மணி நேரம் ஆக்குங்க. 3வது நாள் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு 3 மணி நேரம் ஆக்குங்க. 4வது நாள் 4 மணி நேரம் ஆக்குங்க. 5வது நாள் 5 மணி நேரம் ஆக்குங்க. 6வது நாள் 6 மணி நேரம் ஆக்கிடுங்க. சரிங்களா? அந்த சாட்டர்டே அன்றைக்கி ஒரு 6.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களை நீங்களே சரி பண்ணிக்குவீங்க. அப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? நான் என்ன சொன்னேன், எப்படி இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அந்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆகிக்குமா? அப்போ எடுத்த உடனே இன்றைக்கி நான் 6.5 மணி நேரம் உட்காந்தேன், 2 நாள் உட்காரலாம், 3வது நாள் கண்டிப்பாக உட்கார முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். யாருமே எடுத்த உடனே போய் இது பண்ணாதீங்க. அதுக்காகத்தான் நான் இந்த 23ஆம் தேதியிலேருந்தே போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் 23ஆம் தேதியிலேருந்தே போட்டிருக்கேன். 23ஆம் தேதியிலேருந்து போட்டால் தான் இந்த 6.5 மணி நேரத்தை ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு 1 வீக் கண்டிப்பாக 7 நாள் தேவைப்படும் இந்த 6.5 மணி நேரத்தை அலர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. இப்போ இந்த திங்கக்கிழமையிலேருந்து 1 மணி நேரம் உட்காந்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2 மணி நேரம் ஆக்குங்க, புதன்கிழமை 3 மணி நேரம் ஆக்குங்க, வியாழக்கிழமை 4 மணி நேரம் ஆக்குங்க, வெள்ளிக்கிழமை 5 மணி நேரம் ஆக்குங்க, சனிக்கிழமை 6 மணி நேரம் ஆக்குவீங்க. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அந்த செட் ஆஃப் முடியும் போது கண்டிப்பாக 6.5 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்காகத்தான் நான் 23ஆம் தேதியே பிளானை கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், டேரெக்டாக மார்ச் 1ஆம் தேதின்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் 23ஆம் தேதியை கொடுத்துருக்கேன். இப்போது ஆரம்பித்தாலும் தாராளமான டைம் இருக்குது, மோர் தென் எனஃப் டைம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு மணி நேரமாக கொண்டு வாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மார்ச் 1ஆம் தேதி வரும்போது 6.5 மணி நேரம் உங்களால் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எந்த அகாடமியும் போகலை, எந்த டெஸ்ட் பேட்சும் பண்ணலை, நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் டைம் உள்ளே கொண்டு வந்து போட்டதுனால 6.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு மஸ்ட்டு. அப்போ 6.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக தேவை. அப்படிங்கும்போது அந்த டைமை வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வாரத்தில் இந்த பிளானுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வந்து 21 days சேலஞ்சுன்னு போட்டிருக்கீங்களே, அது என்னையிலேருந்து ஸ்டார்ட்டு அப்படின்னா அது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட்டு. 21 days சேலஞ்ச் என்னையிலேருந்து ஸ்டார்ட்டு, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து தான். இந்த 6.5 மணி நேரம் சேலஞ்சு 6.5 hours சேலஞ்ச் வந்து இந்த 6.5 hours சேலஞ்ச் வந்து என்னைக்குலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து தான். ஆனால் இந்த 6.5 hours அடாப்ட் ஆகிறதுக்கு நான் என்றைக்கு பிளானை ஸ்டார்ட் பண்ணுறேன், 23ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ 23ஆம் தேதி 1 மணி நேரம் உட்காருவேன். ஏன்னா கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுல இப்போ. ஸோ 23ஆம் தேதி 1 மணி நேரம், 24 2 மணி நேரம், 25 3 மணி நேரம், 24 அதே மாதிரி 26 அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் நான் வந்து மார்ச் 1ஆம் தேதினா என்னால் 6.5 மணி நேரம் உட்கார முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த 21 நாள் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த 6.5 மணி நேரம் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக வந்து கொண்டு போக முடியும். ஓகே, மார்ச் 1லேருந்து மார்ச் 21 வரைக்கும் தான் இந்த 6.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உட்காரணும் அப்படிங்கிறது 21 days பிளான். அப்போது இந்த 6.5 மணி நேரத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு நான் 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய வேலையை. 23 1 மணி நேரம், 24 2 மணி நேரம், 25 3 மணி நேரம், 26 4 மணி நேரம், அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நான் என்ன படிக்க போகிறேன், என்ன என்னுடைய அப்டேட் அப்படிங்கிறத நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய டே ஸ்டடி பிளானை. இது வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் 21 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அந்த மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே அந்த 6.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் ஒரு ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 6.5 மணி நேரத்தை அடாப்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து 23ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 6.5 மணி நேரம் ப்ராசஸ்க்கு ரெடியாக இருப்பேன். நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க. மார்ச் 1லேருந்து 21 வரைக்கும் 21 டேஸ் சேலஞ்சு. டே 1 டே 2ன்னு என்ன பண்ணுறோன்னு பார்த்து ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.